திருச்சியில் இருக்கிற உறையூர் வெக்காளியம்மன் கோவில் தான் வந்திருக்கோம். இந்த கோவிலோட சிறப்பு அம்சம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அம்மன் சன்னதி வந்து மேலே கூரையே இல்லாமல் இருக்கும். பல வாட்டி இதை கட்ட முயர்ந்தும் எரிஞ்சும் இடிஞ்சும் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இந்த கோவிலில் தரக்கூடிய வேண்டுதல் சீட்டு, அதை நீங்கள் வேண்டி எழுதி கட்டி வச்சிங்கன்னா நீங்கள் நினச்ச விஷயம் 48 நாளில் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எதுவும் குலதெய்வம் இல்லை அப்படின்னா இவங்கள வந்து நீங்கள் குலதெய்வமாக ஏற்று வழிபடலான்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலை நல்லாவே பராமரிச்சுட்டு வராங்க. இதில் தினமும் வந்து அன்னதான திட்டமும் இருக்குது. உங்களால் முடிஞ்சதாக யாருக்காவது அன்னதானமும் நீங்கள் போடலாம். அது இல்லாமல் அம்மனுக்கு செலுத்திய புடவை வந்து வாரம் ஒரு முறை வந்து ஏலத்துக்கும் வருது. தேவைப்பட்டால் அதை நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம். ஸோ இந்த கோவிலை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ மறந்துடாமல் திருச்சி வந்தீங்கன்னா உறையூர் வந்து பார்த்துட்டு போங்க.